us close our eyes for prayers. Loving and Heavenly Father, we present thank you for this wonderful morning time which you have given us, Master Lord. Thank you, Lord, for adding one more day in our life, Master Lord, as we come to your presence for this webinar, Master Lord. We commit the management, principal, staff, and all the faculty members into your mighty hands, Master Lord. Thank you, Lord, for giving us needed wisdom, knowledge, understanding, power from the throne above, so that we'll be able to carry out this webinar in a successful way, Master Lord. Father Lord, I commit the resource person specially into your mighty hands, Master Lord, and help him to deliver all the things which he has prepared. Let it for us in a good way, Master Lord. Father Lord, let it reach all the participants who are participating in this particular webinar, Master Lord. I commit the technical team as well into your mighty hands, Master Lord. You take charge of all the technical issues which we are going to face, Master Lord. Let there not be any technical issues, Master Lord. Father Lord, I commit the whole webinar into your mighty hands. We call for your presence right from the beginning of the webinar till the end of the webinar, Master Lord. Commit everything into your mighty hands. In Lord Jesus' name we ask this. Amen. அனைவருக்கும் வணக்கம். மகனின் பிறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்கும் அப்பா. மகனின் பிறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்கும் அப்பா, அப்பாவின் இறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் கொடுக்கும் மகன். இதுதான் இன்றைய இந்தியாவை இத்தகைய இக்கட்டிலிருந்து மீட்டெடுக்கும் தினமே இன்று. ஆம், சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். இத்தினத்தை சிறப்பிக்கும் பொருட்டு நம்மிடையே ஊழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் இங்கு வருகை தந்திருக்கும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொதுச் செயலாளர் உயர் திரு மணிவாசகம் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தில் ஊழலற்ற தேசம், கரப்ஷன் ஃப்ரீ நேஷன் குறித்து சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் திரு மணிவாசகம் ஐடி துறையில் பணியாற்றி வருகிறார். அத்துறையில் பணியாற்றி கொண்டே 2015ஆம் ஆண்டு முதல் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக அரசு மற்றும் உள்ளூர் பஞ்சாயத்து அமைப்புகளில் நடக்கும் பல்வேறு விதமான ஊழலை உலகிற்கு பறைசாற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். மாற்றுவழி பாதையில் இருக்கும் ஆக்கிரமிப்பினை அகற்றுதல், போலி வாக்காளர்களை கண்டறிந்து தேர்தல் ஆணையத்திற்கு அறிவித்தல் போன்ற பணியினையும் ஆற்றி வருகிறார். மேலும் மதுவிலக்கு, கொரோனா விழிப்புணர்வு, சமூக நல திட்டங்கள், விவசாயிகளின் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக பறைசாற்றி வருகிறார். இத்தகைய சிறப்புக்குரிய திரு மணிவாசகம் அவர்களை எமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும், முதல்வர் அவர்கள் சார்பிலும், சக பேராசிரியர்கள் சார்பிலும், மாணவ செல்வங்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த வலையரங்கில் இணைந்திருக்கும் எமது கல்லூரி முதல்வர் அவர்களையும், சக பேராசிரியர்களையும், மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தடுத்த இப்ப இருக்கிற நிறைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் வந்து அந்த கரப்ஷன் லாவுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட பல அப்ரோச் தான் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டோம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம கடைசியா இதுல நம்ம இந்த சட்டத்துல அமெண்ட்மெண்ட் வந்து 2018 கொண்டு வர்றாங்க. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 2018ஓட சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி வந்து இந்தியா முழுக்க ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சிபிஐ இருக்காங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் ஸ்டேட் லெவல்ல விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற அமைப்புக்கு பேர் வந்து சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்ல நம்ம வந்து ஒரு கோர்ட்டை உருவாக்கிக்கலாம், ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கரெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இந்த சட்டத்தின் மூலமா 1988 சட்டத்தின் மூலமாவே நம்மளுக்கு கிடைக்குது. இதுல கடைசியா சில திருத்தங்கள் 2018 பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவில் ஊழல் எதிர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு
இந்த சட்டத்துக்கு அப்புறம் இந்த சட்டத்தின் மூலமா சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புகள் மூலமா என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அது நம்மளுடைய லைஃப்ல அது எங்க நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ முதல்ல வந்து கரப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப ஊழல்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப காமனான பேர். நம்ம டிவி மீடியால அடிக்கடி நம்ம கேட்கறது ஊழல் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன பிடிஓ ஆஃபீஸா இருக்கலாம், அவங்களுடைய பஞ்சாயத்து அலுவலகத்துல இருக்கலாம், இல்ல ஒரு கலெக்டரேட் அலுவலகத்துல இருக்கலாம், இல்ல ஒரு எலெக்ஷன் அஃபென்சஸ்ல இருக்கலாம், இல்ல ஒரு டிபார்ட்மெண்டல், ஃபார் எக்ஸாம்பிள் பத்திரப்பதிவு துறையா இருக்கலாம், இல்ல வருவாய் துறையா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு துறை வாரியா இருக்கலாம், இல்ல அதிகபட்சமா நம்மளுடைய ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கரப்ஷன்ஸா இருக்கலாம். நிறைய இருக்கு இந்த கரப்ஷன் வெரைட்டில. ஆனா வந்துட்டு நம்ம ஒரு கரப்ஷன் நடக்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் வந்து டிரான்ஸ்பரன்சி. எங்கெல்லாம் டிரான்ஸ்பரன்சி குறைதோ அங்க வந்து ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீடுகள்ல வந்து ஒரு அந்த வருஷத்துக்கு இவ்வளவு வேலைகளுக்கு நாங்க சொல்றத வந்துட்டு மக்கள் நம்ம கிட்ட வந்து கேட்கலாட்டியும் அதை வந்து நம்ம வெளிப்படைத்தன்மையோட நம்மளுடைய வெளியில எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு வெப்சைட்ல போடுறதோ, இல்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேனர் மாதிரி, ஒரு குட்டி பேனர் மாதிரி அடிச்சு அந்த உங்களுடைய அந்த ஆபீஸ் முன்னாடி ஒட்டுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிரான்ஸ்பரன்சியா பண்ணணும். இப்ப நீங்க பல பேர் வந்து இப்ப சென்னை மாநகராட்சியில இருக்கீங்க. சென்னை மாநகராட்சியில உங்க வார்டுல நடக்கிற ஸ்கீம்ஸ், அதாவது ரோடு போடுறதா இருக்கட்டும், தெருவிலுக்கு போறதா இருக்கட்டும், அது என்னைக்காவது எவ்வளவு செலவாயிருக்குன்னு நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த துறைக்கு இந்த அதாவது தெருவிலுக்கு பணிக்காக வந்து இந்த சென்னை மாநகராட்சியில 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, இந்த ரோடு போடுறதுக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கறது தெரியுமே தவிர அந்த தெருவுக்கான எக்ஸ்பென்சஸ் இல்ல ஒரு 3 தெருவுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதுதான் நம்ம என்ன விஷயம், டிரான்ஸ்பரன்சி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து ஊழல் குறைவான நாடா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம். இப்ப தவறு நடக்குதுன்னு தெரியுது, அந்த டிரான்ஸ்பரன்சில இருக்கு. ஆனா இப்ப நீங்க எல்லாம் டீச்சர்ஸ், ஆல்மோஸ்ட் உங்களை ஸ்டூடெண்ட்ஸா இங்க இருந்தாலும் நீங்க ஒரு காலத்துல நீங்க வந்து ஒரு ஆசிரியரா மாற போறீங்க. நீங்க வந்து நிறைய உங்களுடைய டே டு டே லைஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டே டு டே லைஃப் நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அது தெரிஞ்சிருந்த விஷயத்த வந்துட்டு இதுக்கு பெரிய விஷயமா இருக்கு, இதை நான் எதிர்த்து போராட என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்குதான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம் ஒண்ணு இருக்கணும் நம்ம நாட்டுல. அது என்னன்னா ஆடிட் மெக்கானிசம். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அதை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு அந்த பொருளை செலவழிச்சு எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை சரி செய்யறாங்கன்னா உண்மையிலேயே அது பொருளுக்கான விலை வந்து 100 ரூபாய் தானா, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விலை ஒரு 500 ரூபாயா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணி அது தவறா இருந்தா அதுக்கு எவிடன்சஸை உருவாக்கி அந்த தவறுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேனலை உருவாக்கி அதை விசாரிச்சு அதுக்கு பவர்ஸ் இருக்கணும். ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போறது வந்து பியூரோக்ராட்ஸ், ஒரு டாப் பியூரோக்ராட்ஸ் இருப்பாங்க. ABCDன்னு நம்ம நிறைய கேட்டகரியில பார்ப்போம். டிஓல இருந்து தாசில்தார்ல இருந்து கலெக்டரேட் வரைக்கும் IAS வரைக்கும் ABCDன்னு பல ரகமா பிரிச்சிருக்காங்க. அதுல அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிக்கு பவர்ஸ் இருந்துதான் அவங்க வந்து அவங்களால விசாரிக்க முடியும். இந்த விசாரிச்சு நான் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றேன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேஸ், ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு வீடு புகுந்து ஒருத்தவங்களை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்திய நீதித்துறையோடைய எதார்த்தம். ஒருவேளை ஃபாஸ்டஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு ட்ரையல் எக்ஸிகியூஷன், இன்னைக்கு போக்சோ ஆக்ட் இருக்கு. பெண்களுக்கு போக்சோ ஆக்ட்
போயிட்டு நான் மேல இருந்து கீழே சொல்றேன். இது மேல இருந்து கீழே வந்தாலும் நல்லதுதான், கீழே இருந்து மேல போனாலும் நல்லதான். அதுக்கடுத்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் வந்து என்ன அடிப்படைனா, நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம அரசாங்கத்து கூட இணைக்கிற இடம் எந்த இடம் நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க வந்து டெய்லி காலேஜுக்கு வர்றீங்க, படிக்கிறீங்க, வீட்டுக்கு போறீங்க. ஆனா டெய்லி நீங்க அரசாங்கத்தோட கனெக்ட் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தோட கட்டமைப்புல முதல்ல பயணிக்கிறீங்க. அதாவது ரோடு, அவங்க உருவாக்கி வச்ச தெருவிளக்கு, அதே இடத்துல உங்க வீடு இருக்கு, நீங்க அரசாங்க கட்டமைப்புல தான் பயணிக்கிறீங்க. பில்டிங் ஆபீசஸ்க்கு வர்றீங்க, உங்க காலேஜ் வரீங்க, எல்லாம் பண்றீங்க. பட் அரசாங்கத்து அதிகாரிகளோட நேரடியா கனெக்ட் பண்றதுக்கான இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் அலுவலகம் தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட் அலுவலகத்துல நான் லஞ்சம் கொடுக்காம நான் என்னால வாங்க முடியும்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, அது வந்துதான் நம்மளுடைய நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த குடிமக்கள் சாசனம் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு சேவைக்கும் இத்தனை நாளைக்குள்ள அந்த சேவை கிடைக்கணும், அந்த சேவை அப்ளை பண்றதுக்கு இன்னென்ன விஷயங்கள் மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வெளியில வெளிப்படையா அந்த போர்டு இருக்கணும். ஒரு சின்ன ஒரு இன்கம் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், எந்த ஒரு சர்டிபிகேட்டா இருந்தாலும் அந்த விஷயங்கள் வெளிப்படையா குடிமக்கள் சாசனம்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் முன்னாடி எழுதி போட்டு அங்க போய் கொடுக்கணும். லஞ்சம் நம்ம கொடுக்க கூடாது, கேட்கறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான மெக்கானிசமும் அங்க போர்ட்ஸ் வெளியே இருக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளினா நம்ம நோன் சொல்லக்கூடியது, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சிட்டிசன் ரைட்ஸ். ஸோ இந்த 4 விஷயங்கள் எங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம் இருக்கோ, சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம் இல்லையோ, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்கள் கண்டு காணாமலாக எடுத்துக்கொள்ளப்படும். யாரும் அதை எடுத்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தனி மனிதனா ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். அடுத்து ஜஸ்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அண்ட் பெனால்டி. ஒரு நீதிமன்றம் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு எவ்வளவு காலம் எடுக்குது, அந்த டைம் எவ்வளவு ஃபாஸ்டா அது பண்ணது, இதுல ரொம்ப டிலேவா இருக்குன்னா நீதித்துறையின் மேல நம்பிக்கை இல்லாம எல்லாரும் அதை விட்டு வெளியே போயிடுவாங்க. இது என்ன, கோர்ட்டுக்கு போனா அது ஒரு 10 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்ம மக்களுக்கு இந்திய நீதித்துறையின் மேல ஏற்பட்ட ஒரு அதீத கோபம், அதனால இந்த கம்ப்ளீட் மெக்கானிசத்தை காலி பண்ணிடும். கடைசியில எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம செல்ஃப் டிசிப்ளின் பண்ணாம இருந்தா, அதாவது திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கும், அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு கூட்டம் ஒழியாது அப்படிங்குவாங்க. திட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு, நான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு கூட்டம் ஒழியாத மாதிரி நம்ம தனி மனித சுயமனித ஒழுக்கமா அந்த கரப்ஷன்ஸோட டாலரன்ஸ், நம்மளுடைய நம்மள வந்துட்டு ஒரு சின்னதா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா ஈகோ நம்மளுக்கு வருது. அது எப்படிங்க நீங்க எனக்கு சொல்லிடலாம் அப்படின்னு வருது. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்க, மூத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சைப்பு தன்மையோட இருந்துக்கப்பா, பொறுத்துக்கானுவாங்க. ஆனா நம்ம என்னன்னா ஆப்போசிட்ல போயிட்டோம். நம்ம கரப்ஷனுக்கு சைப்பு தன்மையை வளர்த்துக்கிட்டோம், டாலரன்ஸை உருவாக்கிக்கிட்டோம். ஸோ அந்த டாலரன்ஸை நம்ம எப்ப குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டமும் உயரும், நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமையும் உயரும். அடுத்து டிரான்ஸ்பரன்சி. நான் ஃபர்ஸ்ட் மாதிரி எங்க வெளிப்படை இப்ப வந்து அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் ஆனா இந்த டீடைல்ஸ் வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர ஒரு பப்ளிஷ் அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல எங்கேயுமே வரல. இப்ப நீங்க இருக்கிறது ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், இல்ல ஒரு வார்டா இருக்கலாம். இப்ப வந்துட்டு உங்க ஏரியால வந்துட்டு ஒரு கொசு மருந்து அடிக்கிறதுக்கு நாங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒட்டியம்பாக்கம் பஞ்சாயத்துல செலவு பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த ஏரியால கொசு மருந்தே அடிக்கல. அந்த விஷயம் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதானே நம்ம போய் இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் டிரான்ஸ்பரன்சியை கவர்மெண்ட் உருவாக்கணும். இன்னைக்கு வந்து வெப்சைட்ஸ் வந்துருச்சு, சர்வர்ஸ் வந்துருச்சு, நம்ம எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. 24 மணி நேரமும் ஒளிபரப்பக்கூடிய பிரஸ் மீடியாஸ் இருக்காங்க. எந்த நேரமும் நீங்க நியூஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பிரஸ் மீடியா இருக்கு.
ஆனா நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரை இல்ல விஷயங்களை சொல்றதுக்கு, அரசாங்க நடவடிக்கைகளை சொல்றதுக்கு எத்தனை பிரஸ் ரிலீஸ் நடந்துட்டு இருக்கு, எத்தனை தூரம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா இருக்கும். நீங்க அரசாங்க வெப்சைட்ல போயிட்டு அவங்களுடைய செலவு கணக்குகள் தேடி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு எங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மை காணாம போகுதோ அங்கிருந்து தான் ஊழலுக்கு முதல் புள்ளியா ஆரம்பிக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இது ஒண்ணு. இது பிரிட்டிஷ் காலத்துல வந்துட்டு நம்ம வந்து காலனி அதிகத்துல இருக்கிறப்ப நம்ம அரசாங்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறதுக்காக ரகசிய காப்பு சட்டம் சொல்லிட்டு ஒண்ணு போட்டாங்க. அதாவது நீங்க போயிட்டு ஒரு அரசாங்க அலுவலகத்துல போயிட்டு என்னங்க இந்த வேலை தூக்கி வச்சிருவாங்க. ஏன்னா நீங்க அரசாங்கத்தில் நடக்கிறது வந்து ரகசியமான ஒண்ணு, அதை நீங்க கேள்வி கேட்கறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜெயில வச்சுறாங்க. இந்த சட்டத்தை கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் தான் இது என்ன இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இன்னைக்கு இந்தியாவோட 2வது சுதந்திரம்னே கூட சொல்லலாம் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம். இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு தனி மனிதனுக்கான உரிமைகள் நிறைய கிடைக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கலெக்டரேட் ஆபீஸ்ல உங்களுக்கு வந்து என்ன மரியாதை இருக்கும்? இல்ல ரொம்ப கலெக்டரேட் ஆபீஸ் போனா ஒரு பிடிஓ ஆபீஸ் போங்க, ஒரு யூனியன் ஆபீஸ் போங்க, நீங்க உள்ள உங்களை நுழைய விடுவாங்களா? வந்து எல்லாரும் உங்களுக்கு மரியாதை சட்டம் அப்படின்றாங்க. அப்ரூவ் பண்ணாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல உள்ள லா கேட்டு வாங்கின நம்மளுக்கு அதிகாரம் ரிலீஸ் இருப்பாங்க, சர்க்குலர்ஸ் வச்சிருப்பாங்க, ஆர்டர் போட்டிருப்பாங்க, அதை எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு லாக் புக் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு ரோடு போட்டீங்கன்னா எம்புக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்ல வந்து எம்புக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து வரவு செலவு, ஒரு சிமெண்ட்டுக்கு என்ன, ஜல்லிக்கு என்ன, மணலுக்கு என்ன அப்படின்னு அந்த லாக் புக் இருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல முதல்ல வந்துட்டு திட்டமிடுதல். நம்ம வந்துட்டு உண்மையிலே அது நம்ம ஊழல் சொல்லிட முடியாது. முதல்ல வந்து சொல்லிட்டோம்னா தப்பு நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா முதல்ல தகவல்களை கேதர் பண்ணணும். இப்ப நீங்க தேர்வுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான கேள்விகள் வருது. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை என்ன, அதை நான் எப்படி நான் கேட்டு வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நிறைய சமூக அமைப்புகள் வந்துட்டு ஆர்டிஐ பயிற்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப எல்லாம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் உரிமை குரல் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அது ஃபேஸ்புக்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் நடத்துது. விழிப்புணர்வு போர்டு அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட வாங்குறது? ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர்னு ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலையும் ஒருத்தங்க கொடுக்காங்க. சரி,
ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கமிஷன் ஸ்டேட் நீங்க ரொம்ப ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்களுடைய கேள்விகள் எழுதி அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசரோட பேரு நம்ம ஒட்ட வேண்டியது 10 ரூபா ஃப்ரீ ஸ்டாம்ப், ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட், இதுதான் நம்மளுக்கான செலவு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தான் நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சியை வெளியே கொண்டு வந்ததுக்கு முதல் முக்கியமான காரணம். அது வந்து நம்ம மாநிலத்துல எந்த அளவுக்கு அதிகபட்சமாக நிறைவேறுதோ அதுதான் வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கான ஊழலை தடுக்கிறதுக்கான முதல் வழி. அடுத்து நான் சொன்ன மாதிரி எனக்கு இது தெரியுதுங்க, இந்த ஊர்ல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா இதுல ஏன் யார் கேள்வி கேட்கறது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு இன்னைக்கு நேரத்துக்கான வேலைகள் எனக்கு சரியா இருக்கு. காலையில எந்திரிக்கணும், நான் வந்து காலேஜுக்கு கிளம்பணும், காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகணும், அப்புறம் டிவி பார்க்கணும், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும், நைட்டு பிக் பாக்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே டு டே லைஃபை நம்ம ரொம்ப ஆக்குபைடா வச்சிருக்கோம். ஸோ அது தவறில்லை. இப்போ நம்மளுடைய மன திருப்தி, நம்மளுடைய வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு, நம்மளுடைய செல்ஃப் விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு அவசியமானது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னால் வந்துட்டு ஒரு எனக்கான விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஐ மூலமா எனக்கு வாங்கி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆர்டிஐ மூலமா வாங்கி தர முடியும்னா இது எனக்கு தெரிஞ்ச வழி. ஆனா பெரிய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம் தேவைப்படுது. அந்த சிஸ்டமேட்டிக் மெக்கானிசத்தோட முதல் புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடிட். இப்ப 100 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுதுன்னா அந்த திட்டம் உண்மையிலேயே நம்மளுக்கு போய் சேர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 30 கோடி ரூபாய் கூட போய் சேராது. அந்த திட்டங்கள் எஸ்டிமேட் பண்ணி அந்த செலவுகளை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆனா 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அது செலவு பண்ணதோட முடியாது, அது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போடுவாங்க. இது வந்து பற்றாக்குறையா இருக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு அனதர் 50 crores ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இதை ஆடிட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க. சிஏஜிங்கிற சிஸ்டம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலக்கரி ஊழல், 2G ஊழல், இது எல்லாமே எந்த ஒரு விஷயங்கள் கரப்ஷன்ஸ் நம்ம சொல்றதா இருந்தாலும் இந்த சிஏஜி தான் ஃபர்ஸ்ட் ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் பண்ணி அவங்களோட விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் சிஏஜி கொடுக்குற தகவல் வந்து 100% உண்மையானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க ஒரு முகாந்திரம் கொடுக்க அது நடந்திருக்கா, யாரு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. தேசிய அளவுல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க, ஆன்டி கரப்ஷன் பியூரோ, அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல விஜினர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஹெட் ஆஃப் ஆல் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த விஜிலன்ஸ் கமிஷனர் யார் உங்களுக்கு தெரியுங்களா? எனிபடி ஹேஸ் an idea? அடிக்கடி அவரை நீங்க டிவில கூட நீங்க பார்க்கலாம். அரசாங்கத்துல எந்த ஒரு விஷயம் வரதா இருந்தாலும் டாப் செக்ரட்டரியா அவர் தான் இருப்பாரு. எனி ஐடியா? ஓகே, சீஃப் செக்ரட்டரி ரெயின்போ ஐஏஎஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு விஜிலன்ஸ் கமிஷனர். அதே மாதிரி அவர்கள் வந்து எந்த அலுவலகத்திலும் நடக்கலாம், 6 உயர்ந்த பதவிகளும் நடக்கலாம். ஆபீஸ்ல இருக்கிற செக்ரட்டரியா இருக்கிற விஜிலன்ஸ் கமிஷனர். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்துட்டு சண்முகநாதன், அவர் உயர்ந்த சண்முகநாதன், அவர் வந்துட்டு விஜிலன்ஸ் கமிஷனர். இது வந்து ஒவ்வொரு இந்த சீஃப் ஆபீசர் மாற மாற அந்த போஸ்டும் அவங்களுக்கே போய் சேரும். அப்படின்னா வந்துட்டு இது இண்டிபெண்டா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி உருவாக்கி அமைக்கணும், அதுக்குன்னு நிறைய விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில எப்படி இந்த ஆபீஸ் வந்து
தனி போலீஸ் அதிகாரி இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்றதுக்கு அதுல நாலேஜ் நோன் பர்சன்ஸா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இது இருக்கு. அடுத்த கட்டமா வந்துட்டு இவங்க 4 விதமா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஹேண்ட்லிங் கரப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட் பண்ற மெக்கானிசம் இல்ல, இப்போ வந்துட்டு ஒரு திட்டம் நீங்க நேரடி ஒளிபரப்பு இல்ல இன்னைக்கு வரைக்கும் இல்ல, நேரடி ஒளிபரப்பு பார்த்து அந்த ஒரு சட்டம் நிறைவேற்றி அந்த பணிகளை ஒதுக்கப்பட்டு தணிக்கை குழுக்கும் அனுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு சைட்ல பாத்திருக்கீங்களா, சட்டசபை அலுவலகத்துல எப்பயாவது டிவில இருக்கு பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு நிறைய ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் இல்ல, அதுலயே தணிக்கை குழுன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அந்த தணிக்கை குழு என்ன பண்ணுன்னா மாவட்ட வாரியா ஒவ்வொரு செயல்களுக்கு ஒரு புக் ஒண்ணு எல்லா கலெக்டரேட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த செலவுகள் இருக்கு, இந்த விஷயம் தணிக்கையில குறைபாடு நடந்ததா கவனிக்கிறோம், 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட் பண்ணதுல உண்மையிலே 30 கோடி ரூபாய்க்கு தான் வேலை நடந்திருக்குன்னு தணிக்கை துறை வந்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க ரிப்போர்ட். இன்னைக்கு வருடான்ற ரிப்போர்ட் அவங்க அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லா அக்கௌண்ட்ஸும் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தணிக்கை துறைக்கு எல்லாமே தெரியும். ஆனா தணிக்கை துறையினால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அதை வச்சிருப்பாங்க. பட் அதை எடுத்து அதை செக் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ண வேண்டிய ரோல்ல வந்து கரப்ஷன் மெக்கானிசம். அடிக்கடி நீங்க டிவில பாக்குறீங்கல்ல, ரசாயனம் தடவிய நோட்டை வந்து விஓ வந்து பட்டா மாற்றம் லஞ்சம் வாங்குவதற்காக வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார் அப்படின்னு வரும். இந்த கணக்கா இது வந்து டிராப்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு உடனே அவர் மேல ஆக்ஷன் எடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ப்ராப்பரா எவிடன்ஸ் அவங்க கேதர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களே கொடுக்க சொல்லுவாங்க. உங்க பக்கத்துல ஒரு சின்னதா இந்த அன்னியன் படத்துல வர்ற மாதிரி மார்வேஷத்துல பக்கத்திலே இருப்பாங்க. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல நாங்க இந்த ஒரு ட்ராப் நாங்க பண்ணப்ப எங்க கூட ஒருத்தர் இருந்தார். கூடவே அந்த விஓ பட்டா மாற்றத்துக்கு லஞ்சம் வாங்கின உடனே பக்கத்துல துண்டை கட்டிட்டு ஒருத்தர் சாதாரணமா நின்றுட்டு இருந்தாரு. அவர் யாருன்னா அந்த அவருடைய சீஃப் ஆபீசர், அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஹெட் ஆஃப் த ஆபீசர். அவர் வந்து வெயிட் பண்ணி அவர் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சைலண்டா வந்து நம்ம பிரதிநிதி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அவர் வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சைலண்டா கேட்கிறேன். வாங்கிட்டாரு சார், அதை வாங்கி அதை டேபிள்ல ட்ராயர் போட்டிருக்காரு சார் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவாங்க. வெளியே அனுப்பி அவரு அந்த ஆபீசரு அந்த அதுக்கு மித்த ஆபீசர்ஸ் உங்களை கூட வெளியே அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு அந்த பணத்தை எடுங்கன்னு சொல்லிட்டு இதாயிருவாங்க, பணத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்துட்டு எவிடன்ஸா கேதர் பண்ணி கோர்ட்ல இது ரெண்டு ரொம்ப நல்லா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டிராப் நடந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கான விஷயங்கள் என்ன, அந்த விஷயங்களை டிவிஎஸ்ஏ எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்கன்னா அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் புதுசா வர ஆபீசர்ஸான மெக்கானிசம். அப்புறம் நிறைய பேர் இந்த பணத்தை வாங்குறதை நம்மளால டிராப் பண்ண முடியாது. ஆனா வந்து சொத்துக்கள் சேகரிச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பியூரோக்ராட்ஸும். அது நிறைய தோப்பு துறவு வாங்கி போடுறது, நிறைய வந்துட்டு வீடுகள் வாங்குறது, நிலம் வாங்குறது நிறைய இருக்கும். ஸோ இது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல யாராவது ஒருத்தர் இந்த தகவல் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தகவல் கொடுத்தாலும் சரி இல்ல அவங்களாவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா போய் அவருடைய தகவலை திரட்டி அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சின்ன வீடியோ கிட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீசர், பொதுப்பணித்துறையில கூட ஒரு ஆபீசர் வந்து வீட்டுக்கு போய் அசெட்ஸ் சேர்த்ததுக்காக அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அதை நம்ம வாட்ச் பண்ணிப்பாங்க. ஏன்னா போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கையில கையங்களமா மாத்துவாங்க கிட்டத்தட்ட.
ஸோ இந்த மாதிரி அந்த அசெட்ஸ் கேஸ் எடுத்துவாங்க. சிலர் வந்து அத்தாரிட்டி அபியூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற அதிகாரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு கொடுக்கறது டெண்டர் வந்துட்டு கம்மியா கோட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்காம மற்ற டெண்டர் கேட்கறவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு டெண்டர் வச்சு பணத்தை பறிக்கும். அது மூலமா பணம் வரும். ஸோ இது வந்து நேரடியாக கண்ணுக்கு தெரியாது, பட் அது இன்டைரக்டா இருக்கும். ஸோ அந்த அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்றவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ஸ் கிட்ட கையில இருக்கு. ஸோ ஒரு மொத்தம் அவங்க 4 வச்சிருக்காங்க. ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க, டீட்டெயில் பண்ணுவாங்க, ஃபைனலா ட்ரிபியூனல் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு அமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு 7 மாவட்டங்கள் அமைப்பு இருக்கு. இன்னும் 32 மாவட்டங்களுக்கு அது உருவாக்கப்படல. அதுக்கு வந்து உருவாக்கி அவங்க கிட்ட கொண்டு போய் இதை ட்ரிபியூனல் தாக்கல் பண்ணுவாங்க. ஆபீசர்னாலே டக்குன்னு பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். அந்த சிஸ்டமேட்டிக் மெக்கானிசம் டு அவாய்ட் த கரப்ஷன்ஸ், இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்தியாவை விட்டுட்டு இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தமிழ்நாடு. ஸோ இப்ப கன்விக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2012 இது வந்து போட்டிருக்காங்க. கன்விக்ஷன்ஸ் என்னன்னா, கடைசியா குற்றம் உறுதி செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2021 வந்து 41 பேர் மேல எடுத்திருக்காங்க. போன வருஷம் 102, 115, 103, 79, 46, வெறும் 35, 21, 27. பாருங்க இந்த கன்விக்ஷன் ரேட் பாருங்க இவ்வளவு கம்மியா இருக்கு. உண்மையிலே அவ்வளவு பேர் தான் கன்விக்ட் ஆகுறாங்களா, குற்றம் சாட்டப்படுகிறார்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உண்மையிலே குற்றம் சாட்டப்படுவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாசத்துக்கு மட்டும் ஒரு 500 பேர் இந்த வருஷம் வந்து அவங்க வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க, மாட்டிருப்பாங்க. ஆனா கடைசியில கன்விக்ட் ஆகிறது என்னமோ 41 பேர் தான். ஸோ இதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 100 பேருக்கு எங்களால 40 பேர் தான் பிடிக்க முடியுது, 500 பேருக்கு எங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் 10 வருஷம் ஆவரேஜ் கணக்கு போட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்விக்ஷன் ரேட் இஸ் அரௌண்ட் 45%. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம இருக்கிற ப்ராசஸ் மெக்கானிசம் வெரி வெரி ஸ்லோ. அதை வந்துட்டு 2019 ஒரு விஓ கைது பண்றோம், அவருக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கப்படல. அவருக்கு 75% சம்பளம் என்ன கேஸ் வேணாகிட்டு இருக்கு. தீர்ப்பு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்ப 2022 தான் அவருக்கு தீர்ப்பு கிடைக்கும். ஆனா நாங்க பிடிச்சு கொடுத்தவரை இதுக்கு முன்னாடியே டிராப்ல மாட்டி அவர் வெளியே வந்திருக்காரு. ஏன்னா கோர்ட்ல எவிடன்ஸ் வந்து கண்டினியூஸா எடுத்து ரன் பண்ண முடியாம அவர் வெளியே வந்திருக்காரு. தப்பு பண்ணவரே திருப்பி வந்து வெளியே வருவாரு. இன்னைக்கு நீங்க பத்திரப்பதிகள் வந்து 2 கோடி ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே போய் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல அணுகளவும் இருக்காது. பணத்தை வாங்குவாங்க, அவங்க போவாங்க, ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு கேஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாங்க. 2 வருஷம் 110 பிரஸ் ரிலீஸ் அபிஷியலா டிவிஎஸ்சி வெப்சைட் 110 ரைடு நடத்திருக்காங்க. அதனாலதான் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பணம் எடுத்தா கூட அந்த ரெஜிஸ்டர் ஆபீசர் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அடுத்த நாள் எந்த ஒரு மாற்றம் இல்லாம அந்த நாள் கடந்து போயிட்டே தான் இருக்கு. இதுதான் நான் சொன்னேன்ல, ஜஸ்டிஸ் அண்ட் ஜூரிஸ்டிகேஷன்ல இருக்கிற தொய்வு நிலை தான் இதுக்கு காரணம். அப்புறம் வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிஸ்டமேட்டிக்கா பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. டெல்லியில வந்துட்டு இந்தியா அகைன்ஸ்ட் ஆன்டி கரப்ஷன் ஜந்தர் மந்தர்ல நம்ம ஜந்தர் மந்தர்ல நிறைய போராட்டங்கள் பார்த்திருப்போம். அரவிந்த் கெஜ்ரிவால் அது நிறைய பார்த்திருப்போம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்தியா அளவுல வந்து லோக்பாலும் மாநிலங்கள் அளவுல லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அது என்னன்னா, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல் ஒரு பாடியா இருக்கணும். ஆம்பட்ஸ்மென்ஸ் வந்து ஒவ்வொரு துறையிலையும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவங்களே தீர்ப்பு கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெனால்டி தீர்ப்பு அவங்களே கொடுக்கணும். தேவைப்பட்டா லெஜிஸ்லேட்டிவ் விஷயங்கள், அதாவது வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது மந்திரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போனோம். இல்ல ஹையர் லெவல் ஏபிசிடி ஆபீசர்ஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எடுத்துட்டு போனோம். மீதி இருக்கிறத ட்ரிபியூனல் ஆம்பிட்ஸ் மூலமாவே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத காஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில இதுக்கான அமைப்புகள் வந்து தேசிய அளவில் வந்துட்டு லோக் பாயிலும், மாநில அளவில் வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிற இது உருவாக்குனாங்க. ஸோ அவங்களே நேரடியா டிவிஎஸ்சியை கண்ட்ரோல் பண்றது, கேஸை ஃபைல் பண்றது, இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அதுக்கு
கோர்ட்ஸ் ஒவ்வொரு மாவட்டம் ஒரு ஸ்பெஷல் நிறைய இருக்கு. இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு ஆர்டிஐ வந்துருச்சு. ஆடிட் பண்றதுக்கு சிஏபி இருக்கு, பப்ளிக் கமிட்டி இருக்கு. ஆர்டிஐ வந்துட்டு நேஷனல் லெவல்ல இன்ஃபர்மேஷன் கமிஷன் சென்னையில பேன்பேட்ல இயங்குது. நம்ம கேள்வி கேட்டு நம்ம என்ன வேணுமோ டீடைல் கேட்கலாம். லோக்பால் இருக்கு, லோக் ஆயுக்தா இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம நாட்டுல என்ன ஊழல் போகல அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க எத்தனை தேர்தல் நடத்தி எத்தனை ஓட்டு போட்டு அரசாங்கம் மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்த சிஸ்டத்தை நம்மளால உடைக்க முடியாம போனதுக்கான காரணம் என்னன்னா, சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் சிஸ்டம் வந்து உள்ள ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீங்க போட்டிருக்கிற தாசில்தார் ஆஃபீஸ். இப்போ வந்து வட்ட வழங்கல் அலுவலகங்கிறது யாருன்னா, ரேஷன் கார்டு இதோடைய கண்ட்ரோல் அத்தாரிட்டி, சமூக பாதுகாப்பு திட்டம்னா முதியோர் ஓய்வு திட்டம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர். சர்வேயருக்கு நில அளவை பிரிவுன்னு ஒரு தனியா இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு வட்ட வழங்கல் அலுவலர் இருப்பாரு, சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் இருப்பாரு, மண்டல துணை வட்டாட்சியர் இருப்பாரு, தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் இருப்பாரு. இவங்கள பட்டா வருவாய்த்துறைக்குள்ள வருவாங்க. மேல வட்டாட்சியர் இருப்பாரு, தாசில்தார். அதாவது தேர்தல் துறையை ரன் பண்றதுக்கு அங்க ஒரு ஆபீசர் இருப்பாரு, இவி சேவை மையத்துக்கு ரன் பண்றதுக்கு ஆபீசர் இருப்பாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த வட்ட வழங்கல் ஒரு சின்ன எடுத்துக்காரு, ஒரு வட்ட வழங்கல் அலுவலர் கீழே தான் வந்துட்டு எல்லா ரேஷன் கார்டும் இருக்கும். அந்த தாலுக்காவில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டும் இருக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, ரேஷன் கடையில நடக்கிற பிரச்சனையை வந்து அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து சரியா வேலை செய்யல, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா வட்ட வழங்கல் அலுவலருக்கு போகும். இந்த வட்ட வழங்கல் அலுவலர்கள் சரியா வேலை செய்யலன்னா மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர்னு போகும். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க என்னதான் நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு கனெக்டட் சிஸ்டம். அதாவது என்னன்னா, நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கானவரா இருப்பாருன்னா, மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் அளவுக்கு அவர் செல்வாக்கான ஒரு ஆளா இருப்பாரு. அவர் மேல நீங்க என்னதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கடைசியில விசாரிக்கிற அதிகாரத்துல என்ன சொல்லுவாருன்னா, மாவட்ட வட்ட அலுவலர் நாங்க விசாரிச்சு பார்த்ததுல இது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நடக்கல, அதனால வந்துட்டு இந்த புகார் வந்து ரத்து செய்யப்படுகிறதுன்னு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கும். ஸோ இன்டர் கனெக்டட் சிஸ்டம். வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல நீங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லீடர் இருக்காரு. ஏதாவது தப்பு செஞ்சா டீச்சர் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு இது வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பரம்பு வச்சிருக்காங்கன்னா, அந்த லீடரை பத்தி நீங்க லீடர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் முதல்ல அந்த பரம்பு எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாரு. அடுத்து வந்துட்டு அவருக்கு மேல உள்ள ஆபீசர்ஸ், அவருக்கு மேல உள்ள டீச்சர்ஸ், இப்படின்னு சொல்லிட்டு இது டீச்சருக்கே முதலே வராம லீடர் லெவலே அது காணாம போயிடும். ஸோ அங்கேயே அது நிறுத்து போயிடும். சில அமைப்பு அதே மாதிரி வட்ட வழங்கல் அமைப்புல வட்ட வழங்கல் அலுவலரே அதை நிப்பாட்டிடுவாரு, அதுக்கு மேலேயே அது ப்ரொசீட் ஆகாது. சில இடங்கள்ல மாவட்ட வட்ட அலுவலர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாருன்னா, கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அவர் ப்ராப்பரா அட்டாச் பண்ணாருன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தீர்ப்பு இருக்கு. ஆனா இது எதையுமே நீங்க எடுத்து முறையிடாம போனீங்கன்னா இந்த சிஸ்டம் அப்படியே இருக்கிற அண்ணாகிட்டு இருக்கும், எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த அமைப்புல உள்ள எல்லாருமே நாம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல ஆபீசர்ஸ் வந்து இந்த அமைப்புக்கு இடையில அங்கங்க இருக்காங்க. அவங்கதான் இந்த அரசாங்கத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க முக்கியமான இடத்துல. ஆனா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு நல்ல புகாருக்காக காத்திருப்பாங்க. ஒரு நல்ல புகார் யார் நம்ம கிட்ட வர்றாங்களோ அவங்க காத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களா ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற அமைப்பு முறைகள்ல. அதனால நம்மகிட்ட ஒரு புகார் வந்தா நம்ம நடவடிக்கை எடுக்கலாமேன்னு காத்திருப்பாங்க. அவங்க அதுக்காக மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் காத்திருப்பாரு. நாமக்கல் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர்கிட்ட நாங்க முறையிட்டப்ப அவர் உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த வீட்டுக்கு 20 கிலோ அரிசி வந்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சாங்க. ஸோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லா ரேஷன் கார்டு விஷயங்களும் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்க நல்ல அதிகாரிகள் அங்கங்க இருக்காங்க. பட் அவங்க வந்து நம்மளுடைய புகாருக்காக காத்திருப்பாங்க. அதுதான் உண்மை. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். அது மாதிரி நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்துல மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சகிப்புத்தன்மை வந்து மற்றவங்கிட்ட சகோதரத்துவம் உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர, அது வந்து ஊழலுக்கு எதிராக நம்மளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறும். ஸோ இதுதான் நம்ம பேசிக் ஒரு நம்மளுடைய அமைப்பு அப்படி சட்டம் கொண்டு வந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு டிஎஸ்ஓ மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர்கிட்ட பெர்மிஷன் ஆகணும். அந்த இவர்கிட்ட ஒரு ரேஷன் கார்டு அதிகாரி, அந்த ரேஷன் கார்டுல உங்களுக்கு அரிசி சக்கரை போடுவாங்கல்ல, அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க டிஎஸ்ஓ வந்து அப்ரூவ் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரூவல் மெக்கானிசம் வச்சாங்க. ஸோ அதனால நேரடியா யாராலையும் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல. இது இண்டிபெண்டன்ட் பாடியா இருந்தாலும்
நேரடியா போய் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வந்துட்டு ஏன் பெர்மிஷன் எங்கிட்ட கேட்காம நீங்க எப்படி போகலாம், சட்டப்படி எங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லுவான், இருக்குல்ல நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2010 உருவாக்கப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்ல அது டைல்யூட் ஆயிடுச்சு. அது கூட இன்னொரு விஷயம் என்ன உருவாக்குனாங்கன்னா, லஞ்சம் வாங்குவதற்கு சட்ட தண்டனை இருக்கு, இனிமேல் லஞ்சம் கொடுப்பதும் சட்டப்படி தண்டனை அப்படிங்கிற விஷயமும் கொண்டு வந்தாங்க. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அரசாங்க அதிகாரிகளுக்கு எப்படி நம்மள ரிப்பீட் அட்டாக் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க நம்ம மேல திருப்பி என்னை வேலையை செய்ய விடாம தடுத்தாரு, இல்ல அவர் தான் எனக்கு கொடுக்க வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் அப்போ நம்ம மேல கம்ப்ளைண்ட்ஸா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தெளிவா திட்டமிட்டு இந்த அமைப்புகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போய் பவர்ஃபுல்லா அவங்க கூட பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இந்த மாதிரி நான் சிஸ்டமேட்டிக் சப்போர்ட்னு சொன்னது, நீங்க கலெக்டரேட் வரைக்கும் அந்த அந்த யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவருக்கும் தெரியும் இதெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கும் தெரியும். அந்த அமௌண்ட் வந்து கடைசியா ஒரு மந்திரி கிட்ட போகும், மந்திரி கடைசியா வந்துட்டு மேல இருக்கிற அதிகபட்ச உயர் அதிகாரத்துல இருக்கிற அமைச்சருக்கு போகும். இப்படி வந்து சிஸ்டமேட்டிக் கரப்ஷன்ஸ் வந்துட்டு அங்கங்க நடக்கிறது. அதுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் எல்லாமே சப்போர்ட் மெக்கானிசம் இருக்கிறதுனாலதான் இயல்பா அவங்களால தப்பு பண்ண முடியுது. சரி, ஆர்டிஐ தான் இருக்கே, நான் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிடலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆர்டிஐல முதல் ஆர்டிஐக்கு 30, அப்புறம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் மாநில தகவல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 30 நாள், மேல்முறையீட்டு அதிகாரிக்கு 30 நாள், 90 நாள் இருக்கும். ஒரு சின்ன கேள்விக்கு அவங்க நினைச்சா பதில் சொல்லாம 90 நாள் வரைக்கும் காலம் கடத்த முடியும். அப்ப 100 நாளுக்கு அப்புறம் நம்மள அந்த ஏன்டா கேட்டோம் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் வந்துட்டு இந்த விஜிலன்ஸ் மெக்கானிசம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடின்னு நான் சொன்னாலும், அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கிட்டையும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்டையும் தான் நடக்குதே தவிர நீதித்துறைக்கு கீழே நேரடியா இயங்கல. நீதித்துறைக்குள்ள நேரடியா இயங்கினா தானே நம்மளால வந்துட்டு அது இயல்பா அது அவங்களாவே ஆக்ஷன் எடுத்து அந்த கோர்ட்ல வழக்கு நடத்தி அது சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த நீதித்துறைக்கு நேரடியா இயங்காம இருக்கிறது பெரிய பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷன் எப்படி கம்ப்ளீட் அத்தாரிட்டியா இருக்கோ அவங்களே எலெக்ஷன் நடத்துறாங்க. அதனாலதான் நீங்க ஓரளவுக்கு எலெக்ஷன்ல அவ்வளவு போலீஸ் பார்க்க முடியுது. அவங்க நினைச்சா மாவட்டத்தில் இருக்கிற எந்த அதிகாரியும் மாற்ற முடியும், இந்த மாநில அளவில் இருக்கிற எந்த அதிகாரியும் மாற்றி அந்த எலெக்ஷனை ப்ராப்பரா நடத்த முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து போலீஸ் பவர்ஸ் கிடைக்கும், நிறைய இருக்கும். ஸோ அவங்க இண்டிபெண்டன்ட் இருக்குன்னா ஒரு எலெக்ஷன் ஓரளவுக்கு அவங்களால சேஃபா ரன் பண்ண முடியும். ஸோ இந்த விஜிலன்ஸ் மெக்கானிசமும் லெஜிஸ்லேட்டிவ் இருந்து, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு நீதித்துறைக்குள்ளேயோ ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிக்குள்ளேயோ நேரடியாக நடந்தா இதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய இந்த லோக்பால் லோக் ஆக்டால இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல லோக் ஆக்டா இருக்கா இல்லையா யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல லோக் ஆக்டா இருக்கு, 2012 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதோடைய பவர் எல்லாம் நீர்த்து செஞ்சுட்டாங்க. ஒரு பாம்புக்கு பல்ல பிடுங்கின மாதிரி அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கான அதிகாரம் கூட லோக் ஆயுக்தாவுக்கு கிடையாது. ஆனா கர்நாடகால லோக் ஆயுக்தா மூலமா சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போறாரு. அங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அவர் வந்துட்டு அவர் ஜெயில் தண்டனை இந்த லோக் ஆயுக்தா மூலமா தான் அனுப்பிச்சாரு. சிறப்பு நீதிமன்றம் நடத்தி ஃபாஸ்டா ட்ரையல் பண்ணி அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஸோ அந்த அடிப்படையில இங்க அந்த லோக் வந்து கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியாத டம்மியா இருக்கு. நீங்க அது வந்து ஒரு பிடிஓட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நடவடிக்கை இருக்குமே தவிர லோக் ஆயுக்தாட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம ஊர்ல இருக்கிற லோக் ஆயுக்தா இருக்கு. அப்புறம் லெஸ் கவுண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, கிரிமினல் நடவடிக்கைகள் சிவில் வழக்குகளுக்கு ஏற்கக்கூடிய அதே நீதிபதிகளை தான் கொண்டு போயிட்டு இந்த ஊழல் வழக்குகள் போடுறதுக்கும் விசாரிக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட டைம் அண்ட் அவைலபிலிட்டி குறைய 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 இந்த வழக்குகளும் தாண்டி எடுத்துக்கிட்டே போறோம். இன்னைக்கு போக்சோ ஆக்டுக்கு தனி நீதிபதி, தனியா அதுக்கு ட்ரையல் பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பவர்ஃபுல்லா எடுத்தாதான் இந்த விஷயங்களை ஃபாஸ்டா ட்ரையல் பண்ண முடியும். ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இந்த 2021 இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டரை தண்டிச்சாங்க. அவர் கீழே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் தண்டிச்சாங்க. ஆனா அந்த வழக்கு வந்து 2013 போட்டப்பட்ட வழக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அந்த வழக்கு ரன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து அவைலபிலிட்டி, இதெல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் மெக்கானிசம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்ட்ராங் லோக் ஆயுக்தா வரணும், ஒரு ஸ்ட்ராங் லோக்பால் வரணும், எல்லாத்தையும் வெளிப்படையா வைக்கணும், இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நடத்தணும், ஒவ்வொரு துறையிலையும் ஆம்பட்ஸ்மேன் நியமிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆர்டிஐல கேள்வி கேட்கறதுனால மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடாது. சிட்டிசன் சார்ட்டர் மூலமா ஆர்டிஎஸ்ன்னு ஒரு சட்டம் இருக்கு, அதாவது சேவை உரிமை சட்டம். நான் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறேன்னா அது எனக்கு 30 நாள்ல கிடைக்கணும். 30 நாள்ல கிடைக்கலன்னா அந்த அதிகாரிக்கு அபராதம் போடணும். அதுதான் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். ஸோ அந்த எனக்கு எல்லாமே இருக்கு. அவர் வந்து எனக்கு இன்னும் 30 நாளுக்கு மேல எய்தர் நான் ரிஜெக்டும் பண்ணல, அப்ரூவ் பண்ணல, அவர் அலுவலகத்துல வச்சிருக்காரு, அவர் வேலை செய்யலைன்னா என்னோட சர்வீசஸ் ஆக்ட் படி அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை சம்பளத்துல எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வரும்.
இப்போ இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு தான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட், அதுக்கு நம்மளுக்கு 120 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் வந்துச்சுன்னா இந்த காலதாமதம் ஃபாஸ்ட் ஆகும். நம்ம லஞ்சம் கொடுக்காம வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வேலை வந்து வெளிமையா நடக்கும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்ஸ் வேணும். அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ்ல தான் இந்த எல்லாமே மையப்புள்ளியா தொடங்குது. ஏன்னா இந்த மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்றது சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க தேர்ந்தெடுக்கப்படுற எலெக்ஷன் ப்ராசஸ் விதம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம எலெக்ஷன்ஸ்க்கு எப்படி ஓட்டு போடுறோம், மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கிற என்னென்ன பிரச்சனை, எலெக்ஷன் ப்ராசஸ்ல நல்ல வேட்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்க போய் சேர முடியாம போனக்கான விஷயங்கள், இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கு. அந்த பணம் செலவழிச்சு எலெக்ஷனுக்கு வர்றவங்க திருப்பி அதை சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிலீஃப், இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருந்து எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஓவரால் அந்த பாலிசியில எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு நல்ல பாலிசிஸை உருவாக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் உருவாக்கணும். வி ஆல்சோ சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு லோக்கல் பாடி பஞ்சாயத்துலேயும் ஒரு நல்ல ஆடிட் சிஸ்டம் ரன் ஆகணும். இதெல்லாம் நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கனால நான் அடுத்து டக்குன்னு போயிட்டேன். ஸோ நான் நிகழ்ச்சி விட்டு ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் தாமதம் போயிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் ஆன்சருக்கு போறேன். ஸோ ஆன்சருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்கள் வந்து நீங்க பண்றதுக்கு வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இது வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கல, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கத்தோட கேள்விகள் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுங்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து கடைசியா சொல்றேன். நீங்க எங்க சட்டத்தை தீர்க்க மூலமா என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அந்த அடிப்படையில இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை பார்த்தோம், டிரான்ஸ்பரன்சி என்னன்னு பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி என்னன்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து இங்க வந்துட்டு அதுக்கான மெக்கானிசம், அது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதுக்கான ஃபெயிலியர்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிஸ்டமேட்டிக் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து நிறைய என்னென்ன தடைகள் இருக்குங்கிறதையும் நீங்க வேகமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து உங்களுடைய கேள்விக்கு போயிடுறேன். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேளுங்க. Girls, if you have any questions, you can ask now, quickly, without wasting time. Hope you don't have any questions. We'll continue the session. Thank you, sir, for your thought-provoking speech, which is the need of the hour, and for highlighting on the main points: transparency, systematic mechanism, justice and punishment, penalty, and self-discipline. It was a really an interesting webinar, and it helped us to know more about the rules and regulations which we'll have to follow. Thank you, sir, for your thought-provoking speech. Good morning to all. Gratitude makes sense of our past, brings peace for today, and creates a vision for tomorrow. The theme for the International Anti-Corruption Day 2021 is Your Right, Your Role. Say no to corruption. Reeling under the impact of COVID-19, when the efforts to achieve sustainable development goals have suffered a major blow, it is important that the rights and responsibilities of every individual stakeholder is tackled in corruption. I deem it's a great honor and privilege to propose the vote of thanks on this webinar. First and foremost, I thank the Almighty for gracing and showering blessings today's webinar. I would like to thank our most respected resource person, Mr. Manivasagam, General Secretary of Satta Panchayat Iyakam, Chennai, for sharing the points about all the corruption-free nation. It's very informative session, sir. Thank you. On behalf of the management, principal, staff and students, we are extremely grateful to you, sir. I would like to thank our most respected to Mr. A. Henry Morris, Secretary of Nazareth Group of Educational Institution, for his great continued support. Thank you, sir. Wholeheartedly, I must thank to Dr. B. Golden Kishore, Principal of Nazareth College of Education for Women,
for providing the enormous support to make this webinar successful. Thank you, ma'am. My heartfelt and sincere thanks to all my dear colleagues for their effort and support, which made this event a grand success. I would also like to thank Dr. Cyril Anthony and Mr. Michael Raj for their great technical support to enriching this webinar. Thank you, sir. I would like to thank Mrs. G. Shah, non-teaching staff, office assistants, Mr. Patrick, Rosie and Jency. I extend my sincere gratitude to all my dear students who have been active participation throughout this webinar. Once again, I thank you all.